ஹலோ எவ்ரிவன். இப்போ நம்ம எக்ஸல்ல ரிஜெக்ட்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் அண்ட் ரிஜெக்ட்ஸ் ரீப்ளேஸ் ஃபங்க்ஷன் பத்தி பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரேஞ்ச் செலெக்ஷன்ல இருக்கு ஈக்குவல் டு ரிஜெக்ட்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் ஃபங்க்ஷன். அதில் டெக்ஸ்ட் ஆர்குமெண்ட்ல இந்த செல்லை செலக்ட் பண்ணிட்டு கமா பேட்டர்ன் ஆர்குமெண்ட்ல பேக்வர்ட் ஸ்லாஷ் இன்னு கொடுத்துட்டு இப்போ டபுள் கோட்டுக்குள்ள வரணும். டபுள் கோட்டுக்குள்ள கொடுத்துட்டு இப்போ பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ கண்ட்ரோல் என்டர் கொடுத்தோம்னா ரிசல்ட் அப்பியர் ஆயிடுச்சு. இப்போ F2 கொடுத்து எடிட்ல போயிட்டு இதை அப்படியே செலக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா மேலே வேல்யூ வரும். இப்போ கண்ட்ரோல் என்டர் கொடுத்துடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ F2 கொடுத்து எடிட்ல போயிட்டு இப்போ ஸ்லாஷ் டி அது பக்கத்தில் இப்போ ஸ்டார்டிங் நம்பர்ஸ் மட்டும் வந்துருச்சு. இப்போ ஸ்லாஷ் டி அதுக்கு பக்கத்தில் ஒரு ப்ளஸ் கொடுத்து இப்போ கண்ட்ரோல் என்டர் கொடுத்தோம்னா அந்த நம்பர்ஸ் இதுக்குள்ள இருக்கிற நம்பர்ஸ்லாம் மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் ஆகி வந்துருச்சு. இப்போ F2 கொடுத்து எடிட்ல போயிட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டபுள் கோட் ரிமூவ் பண்ணுறோம் அப்படின்னா டபுள் கோட்டுக்குள்ளே கொடுக்காம இப்போ கண்ட்ரோல் என்டர் கொடுத்தோம்னா இந்த மாதிரி எரர் வரும். தேர் இஸ் a ப்ராப்ளம் வித் திஸ் ஃபார்முலா அந்த மாதிரி எரர் வரும். டபுள் கோட் மிஸ் ஆகிறதுனால இப்போ டபுள் கோட்ஸ் கொடுத்துட்டு டபுள் கோட்டுக்குள்ளே கொடுத்துட்டு இப்போ கண்ட்ரோல் என்டர் கொடுத்தோம்னா அந்த எரர் வராது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ F2 கொடுத்து எடிட்ல போயிட்டு ஸ்லாஷ் டி கொடுக்கறதுக்கு பதிலாக ஸ்லாஷ் டபிள்யூ கொடுத்துட்டு இப்போ பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ என்டர் கொடுத்தோம்னா கண்ட்ரோல் என்டர் கொடுத்தோம்னா அந்த வேர்ட்ஸோட ஸ்டார்டிங் லெட்டர் மட்டும் வந்துருச்சு. F2 கொடுத்து எடிட்ல போயிட்டு டபிள்யூ பக்கத்தில் ஒரு ப்ளஸ் கொடுத்து இப்போ கண்ட்ரோல் என்டர் கொடுத்தோம்னா அந்த வேர்ட்ஸ் மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் ஆகி வந்துருச்சு. இதுல இருந்து வேர்ட்ஸ் மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் ஆகி வந்துருச்சு. இதான் வந்து ரிஜெக்ட்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் ஃபங்க்ஷன். இப்போ ரிஜெக்ட்ஸ் ரீப்ளேஸ் ஃபங்க்ஷன் பத்தி பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரேஞ்ச் ஆஃப் செல்ஸ் செலக்ட் பண்ணிட்டு ஈக்குவல் டு ரிஜெக்ட்ஸ் ரீப்ளேஸ் ஃபங்க்ஷன். ரிஜெக்ட்ஸ் ரீப்ளேஸ் அதில் அந்த டெக்ஸ்ட் இருக்கிற ஆர்குமெண்ட்ல இந்த செல்லை செலக்ட் பண்ணிட்டு கமா பேட்டர்ன்ல ஸ்கொயர் பிராக்கெட் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் கொடுத்துட்டு டபுள் கோட்ஸ்ல கொடுத்துடலாம். ஸ்கொயர் பிராக்கெட் தான் வந்து ஸ்ட்ரக்சர்ட் ரெஃபரன்சஸ் சொல்லுவாங்க. இந்த ஸ்கொயர் பிராக்கெட் வந்து டபுள் கோட்ஸ்ல கொடுத்துட்டு அதுக்குள்ள வந்து இப்போ அப் ஆரோ இந்த 0 to 9 கொடுத்துட்டு இப்போ வந்து கமா கொடுத்தோம்னா ரீப்ளேஸ்மெண்ட் ஆர்குமெண்ட்ல என் டபுள் கோட் எம்டியா விட்டுட்டு இப்போ பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டு கண்ட்ரோல் என்டர் கொடுத்தோம்னா அந்த நம்பர்ஸ் மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் ஆகி வந்துருச்சு. இதுல இருந்து நம்பர்ஸ் மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் ஆகி வந்துருச்சு. இந்த மாதிரி நம்ம கொண்டு வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள் F2 கொடுத்து எடிட்ல போயிட்டு இந்த டபுள் கோட் ரிமூவ் பண்றோம் அப்படின்னா எரர் வரும். இப்போ டபுள் கோட் ரிமூவ் பண்றோம். இப்போ கண்ட்ரோல் என்டர் கொடுத்தோம்னா இந்த மாதிரி ஏதாவது எரர் வரும். சின்டாக்ஸ் ஆஃப் திஸ் நேம் இஸ் நாட் கரெக்ட் அந்த மாதிரி. அந்த டபுள் கோட் இல்லாதனால தான் அப்படி வருது. இப்போ டபுள் கோட்டுக்குள்ள கொடுத்துடலாம். ஸ்கொயர் பிராக்கெட் தான் ஸ்ட்ரக்சர்ட் ரெஃபரன்சஸ். டபுள் கோட் கொடுத்துட்டு இப்போ கண்ட்ரோல் என்டர் கொடுத்தோம்னா ரிசல்ட் கரெக்டாக வரும். இந்த மாதிரி நம்ம கொண்டு வரலாம்.